ஜெபம் செய்வோம். எல்லாம் மலங்கள் படிடும். வல்லமையுள்ள மாட்சிமை நிறைந்த எங்கள் பரிசுத்த தேவனே, ராஜாதி ராஜா ஒரு நாளிலே ஆண்டவரே இந்த உலகத்தில் ராஜாவாக கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் பவனி வந்த நாட்களை நினைவு கூறும்படியாய் இந்த நாளிலே எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மெய்யாகவே ஆண்டவர் உம்முடைய அன்பினால் நிறைந்தவர்களாய் உம்மை நாங்கள் புகழ்ந்து துதிக்க ராஜாதி ராஜாவை போற்றி புகழ எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவன் சிங்காசனத்தின் அதிபதியாக எங்கள் மத்தியில் வீற்றிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தூதர்கள் சேனை எங்கள் மத்தியில் வரட்டு சுவாமி, உடைய வஸ்திரத்தவங்களால் எங்கள் ஆலயத்தை நிரப்பும்படியாக செபிக்கிறோம். மெய்யாகவே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடைய பரிசுத்த பிரசன்னத்தை, மகிமையின் பிரசன்னத்தை உணர உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாட எங்களுக்கு உதவி செய்யும். தேவ ஆவியார் அந்த ஆராதனையை பொறுப்பேற்று நடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்கார். உன்னத பாடல்கள் பாமாலை 2ஆம் பாடல். உன்னத பாடல்கள் பாமாலை 2வது பாடல். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனித நீ வாழ்க 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 இயேசுவே. என்னில் பிரதானியான நீ ஆவிகட்காகவே மண்ணில் இறங்கி மாறித்தீர் நீ வாழ்க 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 இயேசுவே. சாசு பாவன் உலக சாவால் நீரே ஜெயித்தடைந்து வெற்றியை நீர் வாழ்க 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 இயேசுவே. நீர் வென்றபடி நாங்களும் வென்றேறி போகவே மரத்தில் செங்கோல் செலுத்தும் நீர் வாழ்க 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 இயேசுவே. இன்னோர்களோடு மண்ணொள்ளோம் என்றைக்கும் வாழவே பரமவாசல் திறந்தோம் நீர் வாழ்க 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 இயேசுவே. எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனித நீர் வாழ்க 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 இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எழுந்து உன்னத பாடல்கள் கீர்த்தனைகள் 124வது பாடலை பாடல். ஹல்லேலூயா. வருஷத்தில் ஒரு நாள் ஆண்டவர் பவனி வந்த நாட்களை நினைத்து நாமும் நினைச்சிடும் நம்ம கையில் குருத்தில் ஏந்தி நாம் தேவனை. ஆமாம், இது ஒரு விசேஷித்த ஒரு நாள். இந்த குருத்தோலை என்பது ரொம்ப விசேஷம். சில பேர் நினைப்பாங்க, என்னடா குருத்தோலை,
பரலோகத்திலே வெள்ளையங்கி தரித்த திரளான கூட்டத்தார் என்ன செய்தாங்களாம்? குருத்தோலையை பிடிச்சாங்களாம். நம்ம இந்த பூமியில் பிடிக்கிறது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் இல்லை, அப்படி தானே? ஆமாம். அதனால் அதை ஒரு பாக்கியமாய் நினைக்கணும், பாக்கியமாக என்ன செய்யணும்? எல்லாம் இதை பிடிச்சி பவனி சென்ற ராஜாவை நினைத்து நம்முடைய ஆண்டவர் எருசலேமின் அதிபதி இல்லையா? ஆமாம். அன்றைக்கு ஆண்டவரால் நன்மை பெற்றவர்கள், தேவனுடைய அன்பினால் நிறைந்தவர்கள், மெய்யாகவே ஆண்டவரை நேசித்தவர்கள் அந்த எருசலேமில் என்ன செய்தாங்க? பவனியாக வந்து அவங்க வஸ்திரங்களை கூட மதிக்கலை. எல்லோரும் என்ன செய்தாங்களாம்? ஆண்டவர் நடந்து வந்த கழுதைக்கு கீழே என்னத்தை போட்டாங்களாம்? தங்களுடைய வஸ்திரங்களெல்லாம் விரித்து மரக்கிளைகள் எல்லாம் தரித்து போட்டு கைகளில் குருத்தோலைகளை பிடித்து தேவனாகிய கர்த்தரை என்ன செய்தாங்க? புகழ்ந்து போற்றினார்கள். அல்லேலூயா. அது எதுக்கு? ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோடு கூட, தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு கூட, இல்லையா? இன்றைக்கி நாமும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். உள்ளத்தின் ஆழ்த்த இந்த ஆண்டவரே, நாங்கள் உங்களை மகிமைப்படுத்த போகிறோம், எங்கள் கரங்களையும் நாங்கள் நினச்சிருக்கிறோம், குருத்தோலைகளை பிடிச்சிருக்கிறோம் என்று உணர்ந்து ஆண்டவரை புகழ்ந்து இந்த பாடலை பாடலாமா? பவனி செல்கின்றார் ராஜா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்றார் ராஜா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. அவனிதானிலே மறிமேலேறி ஆனந்தம் பரமானந்தம். ஆமென். அவனிதானிலே மறிமேலேறி ஆனந்தம் பரமானந்தம். பவனி செல்கின்றார் ராஜா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்றார் ராஜா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. எருசலேமின் பதியே, சூரக்கரிசனை உள்ள நிதியே. எருசலேமின் பதியே, சூரக்கரிசனை உள்ள நிதியே. அருகில் நீந்த அனைவர் போற்றும் அரசே, எங்கள் சிரசே. அருகில் நீந்து அனைவர் போற்றும் அரசே, எங்கள் சிரசே. பவனி செல்கின்றார் ராஜா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்றார் ராஜா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. 12 சீடர் சென்று நின்று பாங்காய் வஸ்திரம் பிரிக்க. 12 சீடமென்று நின்று பாங்காய் வஸ்திரம் பிரிக்க. நன்னயம் மனோவின் சேனை நாதம் தீரம் மோத. நன்னயம் மனோவின் சேனை நாதம் தீரம் மோத. பவனி செல்கின்றார் ராஜா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்றார் ராஜா, நாம் பாடி புகழ்வோம் நேசா. குருத்தோலைகள் பிடிக்க பல துன்பமாக நடக்க. குருத்தோலைகள் பிடிக்க பல துன்பமாக நடக்க. தேர்த்த தோழியா ஓசன்னாவென்று போற்ற மனம் தேற்ற. தேர்த்த தோழியாய் ஓசன்னாவென்று போற்ற மனம் தேற்ற. பவனி செல்கின்றார் ராஜா, நாம் பாடி
நேசா. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. அவனை தானிலே மறைமேலேறு ஆனந்தம் பரமானந்தம். அவனை தானிலே மறைமேலேறு ஆனந்தம் பரமானந்தம். அவனை செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விதத்திலே எங்களுக்கு நல்ல ஒரு ஹோப்பு, நல்ல ஒரு நம்பிக்கை. அன்றைக்கு பரலோகத்தில், ஒருவேளை பூலோகத்தில் எருசலேமில் இயேசு ராஜா பவனியாக வந்த பொழுது எல்லாரும் குருத்தோலைகளை பிடித்து ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி வாழ்த்தினாங்கப்பா. ஆனால் வெளிப்படுத்தலை நாங்கள் வாசிக்கும் பொழுது திரளான கூட்டமான ஜனங்கள் வெண்வங்கி தரித்தவர்களாய், இரத்தத்திலே தங்களுடைய அங்கிகளை தூய்த்து வெளுத்தவர்களாய், அவங்களும் பரலோகத்தில் குருத்தோலைகளை பிடித்து உம்மை போற்றினாங்க. ஆண்டவரே, உம்மை புகழ்ந்தார்கள். இன்றைக்கு நாங்களும் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். இந்த பூமியிலே உம்மை போற்றி புகழக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். எங்களுடைய கரத்திலே குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்தின் அதிபதிக்கு முன்பதாக உம்மை போற்றி புகழ்கிறோம். நீரே ராஜாதி ராஜா என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே ஆளுகை செய்யக்கூடிய வேறொரு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை போல, கடந்த நாட்களில் நாங்கள் சிறு பிள்ளைகளாய் இருந்த பொழுது அநேக உலகத்தின் வழிபாடுகளுக்கு நாங்கள் அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய், தேவனாகிய கர்த்தருக்கு அடிமைப்பட்டவர்களாய், அவருடைய அன்பிற்கு அடிமைப்பட்டவர்களாய் உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ராஜாதி ராஜா, நீர் எவ்வளவு பெரியவர், வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம். மகிமை நிறைந்த தேவனே, மாசில்லாத பராபரனே, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க இந்த பூமியில குருத்தோலை பிடிக்கிறது இல்லப்பா, பரலோகத்துல வந்து நாங்க அந்த குருத்தோலை ஏந்தி வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய், மெய்யாகவே உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே எங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்களாய் ஆடி பாடி துதித்து பாட எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா, எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்படாத ஒருவரும் அவருடைய பரலோகத்திலே, அவருடைய சமூகத்திலே அவரை துதிக்க தகுதி இல்லாதவர்களாய் மாறி போவோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே ரத்தம் எங்களை கழுவட்டும், ஆண்டவரே உடைய ரத்தம் எங்களை கழுவட்டும், உடைய ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்கட்டும். ராஜாதி ராஜாவை நாங்க புகழ்ந்து போற்றக்கூடிய அந்த பாக்கியத்தை அந்த பூமியில மட்டும் இல்லப்பா, அந்த பரலோகத்திலும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைய எங்களுக்கு நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம். தோரஹா தல சந்தராரியா ஈப்ருஹா தல சிவகா தல சந்தரபா. ஹல்லேலூயா. மெய்யாகவே உள்ளத்தினால் உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரனாகிய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, அண்ட சராசரங்களை உருவாக்கி ஆளுகை செய்கிறவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, நித்திய தேவனே, ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனே, ஒருவரும் கிட்டி சேர முடியாத ஒளியில் வாசம் அடைகிறவரே, உம்மை நாங்கள் போற்றி புகழ்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். நீரே மகிமையின் ராஜா, நீரே எங்களை பலப்படுத்துகிறவர், உன்னதம் உள்ள தேவனே, பராக்கிரமம் உள்ள தேவனே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா என்ற நாமத்தினால் அறியப்பட்டவரே, இயேசு என்ற நாமத்தை ஆண்டவரே எங்களுடைய நாவில் உச்சரிக்கும்படியான அந்த அதிகாரத்தை கொடுத்தவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் புகழ்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம். சிங்காசனத்தின் அதிபதியே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஓசனா ஓசனா என்று
நாங்களும் சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமான தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உலகத்தில் நீ ராஜாதி ராஜா என்று நிரூபிக்கும்படியாய் ஆண்டவரே, அன்றைக்கு கோவேறு கழுதையின் மீது எருசலேமின் வீதிகளில் பவனி வந்தீரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீரே மகிமைக்கு பாத்திரமானவர், நீர் ஒருவரை கனத்திற்குரியவர். நீங்க மட்டும்தான்ப்பா துதிக்கப்பட்டதற்கு தேவன். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். அவர் நின்ற ஒன்றுமாக சங்கீதம் 68ஆம் சங்கீதம் 1 முதல் 35ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர். மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள். வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவிகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். தேவனே, நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வழியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது. தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது. தேவனே, உம்முடைய தயையினால் ஏழைகளை பராமரிக்கிறீர். ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுந்தி. சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள். வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டாள். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்ட புறாசிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மலையின் வெண்மையாயிற்று. தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது. உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே, ஏன் துள்ளுகிறீர்கள்? இந்த பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார். ஆம், கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார். தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000 இருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமாகிய சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டபதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவர்களின் மயிருள்ள உச்சந்தலையும் உடைப்பார். உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தால் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன், அதை சமுத்திர ஆழங்களிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனே, உம்முடைய நடைகளை கண்டார்கள். என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள். முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பென்யமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு. உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார். தேவனே, நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும். எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்து நிமித்தம்
ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். நாணலில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும். ஒவ்வொருவனும் வெள்ளி பணங்களையும் கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான். யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறடிப்பார். பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள். எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும். பூமியின் ராஜாக்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள். இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாய்க்கும் உண்டாவதாக. ஆமேன். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களுடைய சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் இடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 17ஆம் வசனம் உடைய டைட்டஸை வாசிக்க வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 17ஆம் வசனம் வரை. யோவான் 12 1 முதல் 17 வரை. பஸ்கா பண்டிகைக்கு வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசர் இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்போது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடன் ஆனபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். அப்போது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்போதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரில் இருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதின் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று.
இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். ஆசைனே எல்லாதனும் கிணை இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறை இல்லையே. காசினே எல்லாதனும் கிணை இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறை இல்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இத்தரையில் மெத்தவதி ஜெயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவதி ஜெயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான முத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இது சத்திய விதேயமான முத்த நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். என்னவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடி கண்டு பயந்தோடும் தேவநாமம். என்னவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், கண்டிடும் பயந்தோடும் வல்ல நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். பச்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவம் பிணிகள் நீக்கும் பரிகாரி. பச்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவம் பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். ஆசை இல்லதனும் கிணை இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறை இல்லையே. காசினே எல்லாதனும் கிணை இல்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறை இல்லையே. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். என்னவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், நம்மை அண்டிடும் பயந்தோர் தேவநாமம். என்னவரும் பண்ணுடன் கொண்டாடும் நாமம், தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I worship Your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing your song again. Look for me back and whatever lies before.
I worship your holy name. Lord, I worship your holy name. தலைவனை ஜெபம் செய்யும். மகிமை நிறைந்த தேவனே, இந்த நல்ல நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. இந்த பூலோகத்திலே ஆண்டவரே, அன்றைக்கு உம்மிடத்தில் நன்மை பெற்றவர்கள், உம்மை நேசித்தவர்கள் ஆண்டவரே எருசலேமிலே கூடி ராஜாதி ராஜாவாக உம்மை உயர்த்தி உம்மை துதித்து பாடின அந்த நாட்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். பரலோகத்திலும் ஆண்டவர் இதே போல சிங்காசனத்தில் வீற்றிருப்பவருக்கு முன்பதாக நாங்களும் குருத்தோலை பிடித்து ஆராதிக்க நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் சுவாமி. அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இந்த குருத்தோலையின் முக்கியத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள, அதனுடைய ஆண்டவரே அர்த்தத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு பேசும். தேவனுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள எங்களுடைய இருதய கண்களை திறந்தருளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு விசேஷமான நாள் இல்லை, அப்படி தானே? ஆமாம், நம்மளுக்கு அதுவும் ஒரு பண்டிகை தான். ஊரில் திருவிழா கொண்டாடுவாங்க. எத்தனை நாள் கொண்டாடுவாங்க? ஒரு வாரம், 7 நாள் 8 நாள் என்ன செய்வாங்க? கொண்டாடுவாங்க. வெட்டி போடுவாங்க, சாப்பாடு போடுவாங்க, இல்லை அப்படி தானே? ஏப்பா முழிக்கிறீங்க ஒரு மாதிரி திரு திரு திருன்னு? இந்த பூமியில் தானே இருக்கீங்க எல்லாம், இல்லை இந்த உலகத்துட்டு எங்கேயாவது போயிட்டீங்களா? இங்கே நான் சொல்கிறது கேட்குற மாதிரி தெரில, மனசெல்லாம் எங்கேயோ பறந்துக்கிட்டு இருக்குது. அதனால பிரம்ம பிடிச்ச மாதிரி நினச்சிருங்க. திருவிழா எப்படி கொண்டாடுவோம்? இதுக்கு முன்னால் வெடி போடுவோம், சொந்தக்காரங்களை கூப்பிடுவோம். எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் விசேஷம் திருவிழா, எல்லாம் வாங்க வாங்கன்னுட்டு டெய்லியும் ஒவ்வொரு குடும்பத்தை கூப்பிட்டு என்ன செய்வோம்? பேனர் அடித்து நல்ல படம் படமாக பசங்கள்லாம் அப்படியே ஒரு நடிகம் கூட நின்று பெரிய பேனர்லாம் போட்டு என்ன செய்கிறது ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. அதுபோக கோயிலில் வரி என்ன செய்வாங்க? ஒரு ஆளுக்கு ஒரு வீட்டுக்கு 5000 கிடையாது, இப்போல்லாம் 50,000 ரூபா, 10,000 ரூபா, 15,000 ரூபா, 20,000 ரூபான்னு எவ்வளோ நாள் என்ன செய்வாங்க? எப்போ கோயிலுக்கு வரி கொடுக்கணும்பா, இந்த வருஷம் இந்த மாதம் சங்கத்தில் எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி எங்கேயோ வாங்கி கடன் வாங்கியாவது என்ன செய்வாங்க? வரியை கொடுத்து பண்டிகை கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடினவங்க தானே நம்மெல்லாம். ஆமாம். இப்போ நாம் ஆண்டவருடைய பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வாரம் ஒரு ஆராதனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி என்ன செய்கிறதில்ல, சிந்திக்கிறதும் இல்லை. ஆமாம், நாமளும் ஒரு வாரம் என்ன செய்யலாம்? புனித வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாரத்தில் அந்த ஒரு வாரம் என்ன செய்யலாம்? ஆண்டவரை போற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து அவருடைய வேத வசனங்களை தியானிக்கலாம்ல. அது நம்மளுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஆமாம், அதை இழந்து போகக்கூடாது. அதை என்ன செய்யக்கூடாது? இழந்து போகக்கூடாது. இயேசுவாமி கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாக, நமக்காக ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாக அவர் என்ன செய்தார்? ராஜாதி ராஜா என்பதை உலகுக்கு காட்டும் வண்ணமாய் எருசலேமின் வீதிகளில் கோவேறு கழுதின் மீது என்ன செய்தார்? பவனி வந்தார். அந்த நாளை தான் நாம் என்ன செய்கிறோம்? நினைவு கூறுகிறோம். அவர் வரும் பொழுது ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்களாம்? குருத்தோலைகளை பிடித்தார்கள். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 13வது குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஆமா, இயேசுவுக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவர் இந்த உலகத்தில் ராஜாதி ராஜாவாய் வெளிப்பட்டார். ஆனால் மனிதர்களுடைய பார்வைக்கு அவர் ராஜாவாக தெரிஞ்சாரா? ராஜா இருக்கக்கூடிய ராஜ அரண்மனையில், ஏரோதின் அரண்மனையில் போய் தேடினாங்க. அங்கே அவரை நிச்சய முடியல, பார்க்க முடியல. அங்கே அவரை பார்க்க முடியல. எங்கே தான் போய் பார்த்தாங்க?
மாட்டுத் தொழுவத்தில் போய் தான் பார்த்தாங்க. மாட்டுத் தொழுவத்தில் தான் அவரை பார்த்து அவரை சாஷ்டாங்கமாய் பணிந்து கொண்டு மெய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் என்ன செய்தாங்க, மற்றவர்களுக்கு போய் அறிவித்தார்கள். மற்றவர்களுக்கு போய் என்ன செய்தாங்க, அறிவித்தார்கள். சிலருக்கு நீ அறிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல கட்டளை பெற்று அவர்களுக்கு சொல்லாமல் சாஸ்திரிகள் என்ன செய்யிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. என்ன செய்யிட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. யாருக்கு சொல்லணுமோ அவங்களுக்கு தான் சொல்லணும், யாருக்கு சொல்லக்கூடாதோ அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி தானே? குருத்தோலை, இந்த குருத்தோலையினுடைய மகத்துவம் என்ன, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் ராஜா என்பதை தெரிவிக்கும்படியாக, ராஜா என்பதை தெரிவிக்கும்படியாக இந்த உலகத்தில் ஜனங்கள் குருத்தோலைகளை ஏந்தி தேவனை ராஜா என்று என்ன செய்தாங்க, மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். ராஜா என்று என்ன செய்தாங்க, அறிவித்தார்கள். அப்போ ஆண்டவருடைய ராஜரீக வருகையை முன்னாலே சொன்னாங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நான் வாசியை கேட்போமானால், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் இப்படியாக ஒரு நாளிலே ராஜாவாக கழுதையின் மீது பவனி வருவார் என்று சொல்லி முன்னாலே சகரியா தீர்க்கதரிசி என்ன செய்யிட்டார், தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டார். சகரியா 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இப்படி நடக்கும், அவர் ராஜாவாக பவனி வருவார் என்று சொல்லி தீர்க்கதரிசியின் மூலமாக என்ன செய்யப்பட்டது, உரைக்கப்பட்டது. தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது. அது நிறைவேறின பொழுது மத்தேயு லூக்கா சுவிசேஷங்களில் வாசிக்கும் பொழுது மத்தேயு 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும் லூக்கா 19ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலும் அந்த தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலை அங்கே என்ன செய்கிறாங்க, அவங்க குறிப்பிடுகிறார்கள். வாசி கேட்போமா? சகரியா 9:9வது வசனம். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, மிகவும் களிகூறு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரு. இதோ உன் ராஜா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், உன்னிடத்தில் வருகிறார். நீதியுள்ளவரும், அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மையுள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது இந்த தீர்க்கதரிசன நிறைவேல பார்க்கும்பொழுது ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை என்ன செய்யுங்க, ஆண்டவருக்கு அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அவைகளை ஆண்டவருக்கு அவிழ்த்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறத நாம் என்ன செய்கிறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். கழுதை மட்டும் ஆண்டவருக்கு வேண்டாம், எதுவும் வேணும், கழுதை குட்டிகளும் வேணும், கழுதை குட்டியும் வேணும். அதனால் ரெண்டையும் என்ன செய்யுங்க, அவுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்தார் சொன்னார். ஒருவேளை கழுதை குட்டியை அவுத்துட்டு வரலன்னா அந்த கழுதை என்ன செய்யிருக்காது, உதச்சிக்கிட்டே தான் அலைஞ்சிருக்கும் இல்லையா? ஆமாம், அது கழுதை குட்டி பக்கம் தான் என்ன செய்யிருக்கோம், போயிருக்கோம். அதாவது பிள்ளைகளை குறித்த கவலையினால் அநேகர் என்ன செய்கிறதில்ல, ஆண்டவரை பின்பற்றுவதற்கோ ஆண்டவரை சுமந்து கொண்டு திரிவதற்கோ என்ன செய்கிறாங்க, தயங்குறாங்க. உலகத்தின் நெருக்கம், பிள்ளைகளை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த பாரம், இது நிமித்தம் ஆண்டவரை நாம் நெருங்கி வருவதற்கோ ஆண்டவரை சுமந்து செல்வதற்கோ நாம் என்ன செய்யலை, தயாரா இல்லை. இந்த உலகத்தில் எதுக்கு வாழ்கிற அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம். என்ன வார்த்தை சொல்லுவோம்? இந்த பிள்ளைகளுக்காக தான் நான் உயிர் வாழ்கிறேன், இது இல்லைன்னா என்றைக்கும் செத்து போயிருப்பேன். எத்தனை பேர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இந்த பிள்ளைங்களை வளர்த்து விடணும், ஆளாக்கிடணும், அதுக்கு தான் நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஆமாம், பிள்ளைகள் மேலே உள்ள பாசத்தினால, பிள்ளைகள் மீது உள்ள கரிசனையினால் அநேக நேரங்களில் நாம் யாரை விட்டு பின்னால் போயிடுறோம், ஆண்டவர் முழு மனதோடு என்ன செய்கிறதில்ல. ஆமாம், பிள்ளைகளுக்காக வாழுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கர்த்தருக்காக வாழுகிறோம் என்ற வார்த்தையை என்ன செய்கிறதில்ல, மனசார ஆமாம் சொல்லுகிறது இல்லை. நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும், கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும் என்ற வைராக்கியம் நமக்குள்ளே என்ன செய்யணும், காணப்பட வேண்டும். அப்போ இந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதலை மத்தேயு சுவிசேஷத்துலேயும் லூக்கா சுவிசேஷத்தில் அவங்க சொல்கிறாங்க. சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது இப்படி தீர்க்கதரிசனால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இந்த காரியங்கள் நடந்தது. அவர் ராஜாதி ராஜாவாக என்ன செய்தார், பவனி வந்தார். 2 இடத்துல குருத்தோலை ஏந்திரதான் சொல்லப்பட்டது. ஒன்று
இயேசு ராஜா பவனியாக வரும் பொழுது அவர் குருத்தோலை ஏந்தி வந்ததை நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம் இல்லை? ரெண்டாவது இடம் குருத்தோலை பிடிச்ச இடம் எந்த இடம்? பரலோகம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசி கேட்போமா? வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. எங்க? பரலோகத்தில். இங்கே தான் குருத்தோலை இருக்குன்னு நினச்சா அங்கே எங்கே போய் பறிச்சுட்டு வந்தாங்கன்னு தெரியல. அங்கேயும் எல்லார் கையிலையும் என்ன கொடுத்துருக்காங்க? குருத்தோலை கொடுத்துருக்காங்க. பரலோகத்தில் சிங்காசனத்துக்கு முன்பதாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பதாகவும் என்ன செய்தாங்களாம்? என்ன பிடிச்சிருந்தாங்க? குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். குருத்தோலைகளை என்ன செய்யாங்க? பிடிச்சிருந்தாங்க. அப்போ இந்த குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர்கள் என்ன செய்தாங்களாம்? தேவனை புகழ்ந்தாங்க. தேவனை என்ன செய்தாங்க? ஆமாம். இந்த வெள்ளையங்கி தரித்தவர்கள் யார் என்று பின்னால் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு தெரியும். இவங்கெல்லாம் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. எங்கேருந்து வந்தாங்களா? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. ஆமாம். இந்த குருத்தோலை பிடிச்சிருந்தவங்களாம் யாரா? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அவங்களுக்கு தான் என்ன கொடுக்கப்பட்டது? ஆமாம், இந்த ஸ்லாக்கியம் கிடைச்சது. அவங்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைத்தது. அவங்களுக்கு தான் இந்த பாக்கியம் கிடைத்தது. அல்லேலூயா. அப்போ இந்த குருத்தோலையை பிடிக்கிறது அப்படின்னா என்ன, அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி ஒரு மரத்தில் என்னது? குருத்து. இப்போ நம்ம ஒரு செடி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க வீட்டில். இந்த செடியில் முதல்ல இலை காய், முதல்ல பழம், அதுக்கப்புறம் காய், அதுக்கப்புறம் பூவு, அதுக்கப்புறம் குருத்து அப்படி வருமா? அது தலைகீழ. அதனுடைய ஒழுங்கே என்னது? ஒரு செடி வைக்கிறோன்னா முதல்ல என்ன வரும்? குருத்து வரும். இல்லை அப்படி தானே? குருத்து என்ன செய்யும்? வரும். இப்போ நம்ம ஒரு செடி வைக்கிறது யாருக்கோ பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. உடனே நினச்சிவாங்க, நைஸாக போய் அந்த குருத்தை நினச்சிவாங்க, கிள்ளி விட்டு வந்துடுவாங்க. அடுத்தாப்புல தண்ணி வந்த உடனே அடுத்தாப்புல நிச்சயம் நேராக வந்தால் தானே கிள்றேன்னு ரெண்டு பக்கம் நிச்சயம் வரும். ரெண்டு வந்தோடனே வைப்பாங்க. ஒன்று கிள்னா ரெண்டு வருதா அப்படின்னு ரெண்டையும் என்ன செய்வாங்க? இப்படியே கிள்ளி விட்டுக்கிட்டு தான் என்ன செய்யும்? இந்த மரம் எவ்வளவு தான் தாங்கும்? குருத்து என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி, ஒரு செடியில் மிக முக்கியமான பகுதி. சரிதானா? இந்த செடியை பற்றி பவுலோஸ் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு? வேறானது பரிசுத்தமாக இருந்தால் அதை சார்ந்த கிளைகளும் பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அது எதை சொல்கிறாரு? ஒரு குடும்பத்தை குறித்து சொல்கிறார். சரிதானா? குடும்பத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த வேர் பகுதி எப்படி சத்து அனுப்புதோ அதே போல தான் என்ன செய்யும்? சத்தை என்ன செய்யும்? மற்ற பகுதிகளும் கொண்டு போகும். நம்ம பெற்றோர் என்ன ரியாக்ட் பண்ணுறோமோ அதைத்தான் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? பிரதிபலிக்கிறாங்க. பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய சுபாவங்கள், அவங்களுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் பெற்றோரை அநேகர் என்ன செய்கிறாங்க? பிரதிபலிக்கிறாங்க. பலிக்காங்களா இல்லையா? ஆமாம். பெற்றோர் ஏதாவது ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்தாங்கன்னா பிள்ளைங்களும் அதே மாதிரி என்ன செய்யும்? செய்ய ஆரம்பிச்சிடும். பிள்ளைகளும் அதே காரியத்தை என்ன செய்யும்? செய்ய ஆரம்பிக்கும் இல்லையா? அப்போ இந்த துளிர் என்பது ஒரு குடும்பத்தில் வரக்கூடிய, முளைத்து வரக்கூடிய ஒரு சந்ததி. எதை குறிக்குது? ஒரு சந்ததியை குறிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். இந்த குருத்து என்பது, குருத்தோலை என்பது நம்ம திருச்சபையின் சந்ததி. திருச்சபையின் சந்ததி. இப்போ
குருத்தோலைகளை ஏந்தி பிடித்தார்கள் அப்படின்னு சொன்னால் நல்ல பாருங்களேன். யோபு புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க. யோபு புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசி கேட்போமா? யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசி கேட்போம். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். அதில் இளங்களைகள் துளிர்க்கும். அதன் இளங்களைகள் துளிர்க்கும். அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளமரம் போல கிளைவிடும். இளம் மரம் போல நிச்சயம் கிளைவிடும். ஆமா, ஒரு குடும்பத்தில் கிளைகள் அது கருகி போச்சு அப்படின்னு சொன்னால் அதை குறித்து என்ன உண்டா? நம்பிக்கை உண்டு. எப்படி உண்டு? அடிமரமும் பட்டு போச்சு. அடிமரமே நினச்சிட்டு பட்டு போச்சு. ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஒரு வேர் கீழே என்ன செய்யுது இருக்குது. அதுக்கு தண்ணியினுடைய அந்த சாரம் கிடைச்சதுன்னு சொன்னால், அந்த வேருக்கு தண்ணீர் வந்ததுன்னு சொன்னால் மறுபடியும் அது இளம் செடியை போல என்ன செய்யுமா? துளிர்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலை. பிள்ளைகளை குறித்து என்ன கவலை? என் பையன் எப்படி பண்ணுறான், என் பிள்ளை எப்படி பண்ணுது, அடங்க மாட்டேங்குது, கெட்டு போச்சுது, இப்படி தகாத வழியில் போகிறாங்க, இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க, நம்ம சொல்கிறதே நிச்சய மாட்டேக்காங்க, கேட்க மாட்டேக்காங்க. இதெல்லாம் சந்தோஷமான காரியமா? ஒரு பெற்றோருக்கு இது சந்தோஷமான காரியமா? கிடையாது இல்லை, ஒரு துக்கமான காரியம். அப்போ நம்முடைய பிள்ளைகள் துளிர்த்து வந்து வெளியே பார்க்குறதுக்கு, அது துளிர் வந்து செழித்து வந்தால் தான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? இந்த துளிர் கருகி போச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு துக்கமாக இருக்கும். ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இப்படி செடியை வளர்க்குறோம், இந்த துளிர் என்ன செய்யுது? இப்போ நம்ம செடி வளர்க்கும்போது அது ஒரு நோய் வரும். சில பயிரில் பார்த்திங்கன்னா இந்த துளிர் என்ன செய்யும்? கருகி போகும்ல, அது ஒரு நோய் இல்லையா? கருகி போகும். நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப கஷ்டம். சில இதுக்கு பார்த்திங்கன்னா வேர்லே புழு இருந்துன்னா மேலே என்ன செய்யும்? கருகிறோம், என்ன செய்யும்? ஆனால் இந்த துளிர் மறுபடியும் வருமென்ற நம்பிக்கை எப்போ வருமா? அடியில் இருக்கக்கூடிய வேரில் இந்த தண்ணீரின் சாரம் என்ன செய்யணும்? இருந்ததுன்னா மறுபடியும் துளிர்க்கும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. ஒரு பெற்றோராக இருக்கக்கூடியவர்கள் அடிமரத்தை போல வேராக இருக்கக்கூடிய பெற்றோரோ அல்லது அவங்க தாத்தா பாட்டியோ அவங்க குடும்பத்திற்காக பரிசுத்த ஆவியானுடைய தண்ணீருங்கிறது என்னது? ஜீவ தண்ணீர் என்னது? பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அந்த பரிசுத்த ஆவியானோடு இணைந்து இருப்பார்களானால் அவங்க குடும்பம் தழைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை நிச்சயமாக உண்டு, நிச்சயமாக உண்டு. பாருங்க, இதைத்தான் சொல்லும்போது பிரசங்கியின் புஸ்தகத்தில் அந்த இளம் கிளை என்பது யாருன்னு சொல்லப்பட்டிருக்குது? பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது? பிரசங்கி என்ன சொல்றார்? சாலமன் என்ன சொல்றார் பாருங்க. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இள வயதும் வாலிபமும் மாயையே. இளம் வயதும் வாலிபமும் மாயையே. இளம் வயதும். அப்போ இந்த துளிர்த்து வரக்கூடிய இந்த இளம் வயது என்பது அது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? அது முத்தின இலையா நிச்சயம் மாறி போகும் இல்லையா? இந்த இப்போ இலை உதிர் காலம், இலை உதிர்ந்து போச்சு. உதிர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புங்க மரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சகப்பு கலரில் துளிர் நிச்சயம் வரும், அப்புறம் பச்சையாக மாறும், அப்புறம் நிச்சயம் முதிர்ந்த இலையாக நிச்சயம் மாறி போகும், அப்புறம் காஞ்சிய நிச்சயம் ஒரு காலத்தில் கீழே விழுந்துடும். அந்த துளிராகவே இருக்குமா? இருந்தால் அது மரமாக இருக்காது இல்லை. அந்த துளிர் என்ன செய்யும்? அதுதான் பிரசங்கி சொல்கிறாரு, இளம் வயதும் வாலிபமும் மாயையே. என்னது மாயை? மாயைங்கிறது என்னது? கண்ணாடிக்கு முன்னால் நின்று பார்த்தா
நம்ம அப்படியே நிச்சயம் முழு உருவமும் நிச்சயம் தெரியும். நம்ம முகம் அழகு, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லாம் நிச்சயம் வெளிக்காட்டும். அதுக்கப்புறம் போன பிறகு அது ஞாபகம் இருக்குமா? நம்ம முகம் நம்மளுக்கே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிங்க? மறந்து போயிடும். அதில் பார்க்கும் வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? நம்ம சரிப்படுத்திக் கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பு. மாயை என்பது என்ன? திரையில் தெரியக்கூடிய ஒரு பிம்பம். அது என்ன செய்யும்? கரண்ட் போச்சுன்னா போயிடும், கண்ணாடி உடைஞ்சி போச்சுன்னா அது என்ன செய்யும்? மறைந்து போகும். மாயை என்பது அது கடந்து போகக்கூடியது, அது கடந்து போகக்கூடியது. இப்போ இந்த குருத்தொலையை பற்றி சொல்கிறேன். இது வந்து துளிர் என்பது நம்முடைய சந்ததி, சரிதானா? இது என்னது? நம்முடைய சந்ததி. யோசுவா புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது யோசுவா சொல்கிறாரு இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, எப்பா கர்த்தரை சேவிக்கலைன்னா நீங்கள் யாரப்பா சேவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு? நானும் என் வீட்டாருமோ வேண்டால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே என்ன செய்வோம்? சேவிப்போம். ஆமாம். அப்போ கர்த்தரை சேவிக்கக்கூடிய ஒரு சந்ததி, கர்த்தரை சேவிக்கக்கூடிய ஒரு சந்ததி நம்முடைய சந்ததியாக என்ன செய்யணும்? மாற வேண்டும். இப்போ அதை தைரியமாக என்ன செய்யணும்? உயர்த்தி காட்டணும். என்னுடைய சந்ததி என்ன செய்யும்? கர்த்தரை சேவிக்கும். நம்ம சொல்ல முடியுமா? நம்முடைய சந்ததியை நாம் எப்படி வளர்க்கிறோம்? நம்முடைய சந்ததியை நாம் எப்படி கர்த்தருக்காக வளர்க்கிறோமா? கர்த்தருக்காக வளர்க்கிறோமா? கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தருக்காக வளர்க்கிறோம், உயர்த்தி பிடிக்கிறோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது, வேதத்தில் சங்கீதம் 60ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. சங்கீதம் 60ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி கேட்போமா? சங்கீதம் 60 4வது வசனம். சத்தியத்தின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு, உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். ஒரு கொடியை கொடுத்தீர். என்ன கொடுத்தாராம்? ஒரு கொடியை கொடுத்தீர். கொடி அப்படின்னா இங்கிலீஷில் பேனர் அப்படின்னு போட்டிருக்கு. பேனர்னா என்னது? ஒரு கட்சி இருக்குது அப்படின்னு சொன்னால், கட்சி ஆரம்பித்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கொடி என்ன செய்யப்பட்டிருக்கும்? கொடுக்கப்பட்டிருக்கும்ல. அவங்க தலைவர் வந்தாலோ ஊர்வலம் போனாலும் அந்த கொடியை என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? உயர்த்தி பிடிப்பாங்க, சரிதானா? இப்போ நம்ம கையில் ஒரு கொடி இருக்குது. என்ன கொடி இருக்குது? குருத்தோலை என்ற கொடி. இது வந்து ஒரு பேனர். இது என்னது? இந்த குருத்தோலையை நாம் ஏன் உயர்த்தி பிடிக்கிறோம்? பரலோகத்தில் ஏன் உயர்த்தி பிடித்தார்கள்? பரலோகத்தில் ஏன் உயர்த்தி பிடித்தாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க? உயர்த்தி பிடிச்சோன்னாலே அதுக்கு அர்த்தம் என்ன? நம்ம வீட்டுக்கு மேலே உச்சியில் ஒரு கருப்பு சிகப்போ இல்லை பச்சை வெள்ளை மஞ்சள் ஏதோ ஒரு கலரில் ஒரு கொடியை நம்ம ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன, மற்றவங்களுக்கு என்ன தெரியும்? அது ஓ, இந்த வீடு இந்த கட்சிக்காரங்க, இந்த வீடு இந்த கட்சிக்காரங்க. யாராவது தலைவர்கள் இறந்தாச்சுன்னா உடனே செய்கிறாங்க, இந்த கொடி என்ன செய்கிறாங்க? ஏற்றுக்கிறாங்க. இந்த கொடி எதை தெரிவிக்கிறது? ஆமாம், ஒரு அடையாளம், துக்கத்தின் அடையாளம், வெற்றியின் அடையாளம், நம்முடைய கட்சியின் அடையாளம், சரிதானா? கட்சியின் அடையாளம். நல்லா கவனிக்கணும். இப்போ பரலோகத்தில் அவங்க இந்த குருத்தோலைகளை ஏந்தி பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? எங்கள் குடும்பத்தின் இளம் தலைமுறையினர் துளிர் இல்லை, அப்படி தானே? கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாக என்ன செய்யும்? நாங்கள் மட்டும் இங்கே அனுசரணம் எடுத்துக்கிறோம், எங்கள் பிள்ளைங்கள்லாம் பார்க்கலாம் பின்னாடி. நான் மட்டும் இங்கே வர்றவங்க என்ன செய்வாங்க? என்னமோ நம்ம இயேசுவில் ஆள் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி, இது என்ன ஆள் சேர்க்குற இடமா? பரலோகத்துக்கு ஆள் சேர்க்குற இடம். இயேசுக்கு ஆள் சேர்த்து என்ன செய்ய போகிறது? நான் பெரிய கொடி கட்டி பறக்க போகிறோமா? நாங்கள் சேர்ந்துக்கிறோங்க, இயேசுவில் சேர்ந்துக்கிறோம், இயேசுவில் சேர்ந்துக்கிறோம், இயேசுக்குள்ள சேர்ந்துக்கிறோம். எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. எங்கே தான் கண்டுபிடிச்சாங்களோ, வில்லேஜில் கூட இந்த ஞானஸ்தானங்கிற வார்த்தை கரெக்டாக என்ன செய்யுது? இயேசுவை தெரியுதோ இல்லையோ, என்ன தெரியுது? ஞானஸ்தானம் மட்டும் க்ளீனாக, நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோம், நாங்கள் இயேசுவில் சேர்ந்துக்கிறோம், உங்கள் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, எல்லோரும் சேர்ந்து வாங்க அப்படின்னா, பிள்ளைங்கள்லாம் வராதுங்க, நாங்கள் சேர்ந்துக்கிறோங்க, எங்களுக்கு ஆண்டவர் நல்லது பண்ணால் போதும் அப்படிம்பாங்க. நாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், கர்த்தரை சேவிக்கிற சந்ததி. நம்முடைய இளம் தலைமுறையர் யாருக்கு வேணும்?
உன்னுடைய குடும்பம் தழைத்து செழித்து இருக்க வேண்டுமானால் உன்னுடைய துளிர் என்ன செய்யணும்? பாதுகாக்கப்படணும். நல்லா கவனிங்க. இந்த துளிர் என்ன செய்யணும்? பாதுகாக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ நம்ம கருத்தில் கொடுக்கப்பட்ட இந்த பேனர் என்னது? சிலுவை பேனர்னு சொல்லாதீங்க, குருத்தோலை. இது என்னது? குருத்தோலை என்பது என்னது? ஒரு பேனர். சரிதானா? அவர் சங்கீதக்காரன் சொல்லும் போது அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர் சத்தியத்தை நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை, அந்த கொடி தான் என்னது? நம்முடைய சந்ததியை உயர்த்தி பிடிக்கக்கூடிய குருத்தோலையாகிய கொடி. அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, சத்தியத்தை நிமித்தம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடி, ஒரு கொடி உண்டு. அந்த கொடி தான் என்னது? குருத்தோலை. இந்த குருத்தோலையாகிய கொடி எல்லாருக்கும், மற்ற காஞ்ச ஓலையை யாராவது விரும்புவாங்களா? இந்த குருத்தோலை அந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்திருக்குது. விசேஷ வீடுகளில் என்ன செய்யுது? முக்கியத்துவமாக இருக்குது. இன்றைக்கு நாம் இந்த குருத்தோலையை ஏந்தி பிடிக்கிறோம். குருத்தோலை என்ன செய்கிறோம்? ஏந்தி பிடிக்கிறோம். இந்த குருத்தோலை என்பது நம்முடைய சந்ததியை குறிக்கக்கூடிய ஒரு கொடி, நம்முடைய சந்ததியை குறிக்கக்கூடிய ஒரு கொடி. இந்த கொடியை பற்றி சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சத்தியத்தை நிமித்தம் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடி. சரிதானா? உன்னத பாடல்களில் வரும் பொழுது அந்த சூலமித்தியால் சொல்கிறா, உன்னத பாடல்கள் எடுத்துக்கோங்களேன். உன்னத பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? உன்னத பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி, என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. நேசமே. என்மேல் பறந்த அவருடைய கொடி என்னதான்? நேசம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கொடியை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு? அன்பு என்ற ஒரு கொடி, அன்பு என்ற ஒரு கொடி. சரிதானா? இந்த இளம் துளிர் எப்படிப்பட்ட கொடியா? அன்பு என்ற ஒரு கொடி. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க இந்த இளம் தளிர்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த துளிர்த்து வரக்கூடிய இது எப்படி இருக்குது? அன்னைக்கு சூலமித்தியால் ஆண்டவர் பற்றி சொல்லும் பொழுது, ஆண்டவர் என் மேலே அன்பு வைத்திருந்தார், நான் ஒரு கொடி பிடிச்சிருந்தேன். அந்த கொடிக்கு பேர் என்ன? நேசம் என்ற ஒரு கொடி. நேசம் என்ற ஒரு கொடி. சத்தியத்தின் நிமித்தம் நமக்கு கொடுக்கப்பட்ட கொடி. இந்த கொடியினுடைய உள்ளத்தில் என்ன நிறைந்திருக்கணுமா? ஆமாம், அந்த கொடி எதை குறிக்குது? தேவனுடைய அன்பை குறிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இளம் தளிர்கள் மத்தியில், இளம் தலைமுறையர் மத்தியில் அன்பிற்கு பதிலாக என்ன இருக்குது? வெறுப்பு என்ற அந்த கொடி தான் பறக்குது. அவங்கக்கிட்ட என்ன பறக்குது? வெறுப்புணர்வு. யாரை குறித்து? தன்னுடைய பெற்றோரை குறித்து, தன்னுடைய குடும்பத்தாரை குறித்து. அவங்களுக்கு ஏற்றபடி இவங்க நடக்காததுனால அவங்க மேலே என்ன இருக்குது? ஏதோ ஒரு வெறுப்புணர்வு உண்டாயிருக்க ஒழிய அவர்கள் என்ன செய்யறதில்ல? பெற்றோரையோ பெரியவர்களையோ மதிக்கிறது கிடையாது, அவர்கள் மேலே அன்பு செலுத்துவதும் கிடையாது, அவர்கள் மேலே நேசத்தை காட்டுவதும் கிடையாது, நேசத்தை காட்டுவதும் கிடையாது. அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? நேசம் என்ற கொடி நம் மீது என்ன செய்ய வேண்டும்? பறக்க வேண்டும். நேசம் என்ற கொடி என்ன செய்யணும்? நம் மீது பறக்க வேண்டும். இந்த குருத்தோலை எதற்கு அடையாளம்? ஆமாம், இந்த குருத்தோலை எதுக்கு அடையாளம்? நம்முடைய பேனர். சரிதானா? நம்முடைய கொடி, நம்முடைய கொடி. இந்த கொடி எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது? சங்கீதக்காரன் சொல்றாரு, சத்திய நிமித்தம் நாம் ஏற்றும்படியாக கொடுக்கப்பட்ட கொடி. உன்னத பாடல்களில் அந்த சூலமித்தியால் சொல்லும் போது அந்த கொடியை பற்றி என்ன சொல்றான்? என் மேலே ஒரு கொடி பறந்துச்சுது. அந்த கொடி என்ன கொடி? நேசம் என்ற ஒரு கொடி, அன்பு என்ற ஒரு கொடி, அன்பு என்ற ஒரு கொடி. அப்போ நம்முடைய இளம் தலைமுறையினுடைய உள்ளத்தில் அன்பு நிறைந்திருக்க வேண்டுமானால், அன்புன்னா எப்போ வரும்? இன்னைக்கு அநேக வீடுகளில் பெற்றோரை மதிக்க மாட்டாங்க, பெரியவங்களை மதிக்க மாட்டாங்க, அன்பற்ற ஒரு வாழ்க்கை. ஆனால் அந்த அன்பு மற்ற இடங்களில் என்ன செய்யும்? பாவம் செய்யக்கூடிய, பாவத்தை தூண்டக்கூடிய யாரோ ஒருத்தர் இடத்துல அந்த அன்பு என்ன செய்யும்? அது அன்பு கிடையாது,
அது அன்பு கிடையாது. நல்லா கவனிக்கணும். நம்முடைய இளந்தலைமுறையர் நம்மளுக்கு ரொம்ப சொந்தம், ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நான் உயர்த்த படிக்கக்கூடிய இந்த குருத்தொலை என்பது என்னுடைய சந்ததி தேவனுக்கு சொந்தம். இதைத்தான் நம்ம சொல்றோம். அல்லேலூயா. என்னுடைய சந்ததி யாருக்கு சொந்தம்? பரலோகத்திலையும் போய் என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரே, நாங்க முன்னாடி வந்துட்டோம், எங்க சந்ததி உம்முடையத்தில் வரப்போகுது அப்படிங்கிற தெரிவிப்பதற்காக தான் நாம இந்த கொடியை என்ன செய்யறோம்? பிடிக்கிறோம். இந்த கொடிக்கு பேர் என்ன? நேசம் என்ற கொடி. சத்தியத்து நிமித்தம் ஏற்றப்பட்ட கொடி. இந்த கொடிக்கு பேர் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது வேதத்துல? ஆமா. இந்த நேசம் எப்போ வரும்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் அந்த அன்பு என்ன செய்யும்? வெளிப்படும். வாசி கேட்போமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு பரிசுத்தாவியை கேட்கறதே எதுக்குதாங்க? ஆண்டவரே பரிசுத்தாவியை தாரம், நான் தீர்க்கதரிசியாய் மாறணும். ஆண்டவரே பரிசுத்தாவி தாரம், நான் அந்நிய பாஷை பேசணும். ஆண்டவரே பரிசுத்தாவியை தாரம், நான் உருண்டு பிறண்டு நான் என்ன செய்யணும்? குதிக்கணும். இதுக்கு தான் பரிசுத்தாவி. ஆனால் பரிசுத்தாவியில் இருக்கக்கூடிய முக்கிய எசன்ஸ் என்ன தெரியுமா? தேவனுடைய அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய அம்சம் என்ன? அன்பு என்பதுதான் பரிசுத்தாவினுடைய அம்சம். இந்த உலகம் நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும், நம்முடைய உடன் பிறந்தவர்கள் உற்றாரெல்லாம் நம்ம ஒதுக்கி தள்ளினாலும், நமக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு அன்பு இருக்கிறது. அதுதான் எந்த அன்பு? தேவ அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் உள்ள மூத்த பையன், அவனுக்கு அந்த தகப்பன் வந்து கெட்டு போய் ஊதாரித்தனமா பண்ணியை மேய்ச்சி பிச்சைக்கார மாதிரி ஆகி சொத்தெல்லாம் அழிச்சு போட்டவன் மேல அவங்க அப்பா அன்பு கூர்ந்தா பொறாமை யாருக்கு வரும்? பெரியவனுக்கு வரும். அவன் நேசிக்க ஆயத்தமா இல்லை அந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு. ஆனா நாற்றம் எடுத்த அவனையும் அவரை விட்டு ஓடி போய் தூரம் தெரிந்து எல்லாவற்றையும் வேசிகளிடத்துல அழித்து போட்ட, பன்றிகளோடு வாழ்ந்த ஒரு மனிதன், நாற்றம் எடுத்தவன் மறுபடியும் திரும்ப வந்தாலும் அவரை நேசிக்கக்கூடிய அன்பு யாருடைய அன்பு? அல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அன்பு. அப்போ பரிசுத்த ஆவி உனக்குள்ள இருக்காருங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிட முடியும்? கடைசி நாட்களில் தீர்க்க தரிசனங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஏன்னா கடைசி நாட்களின் அடையாளமே என்னதான்? யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இப்படியே யுத்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்காத. ஆனால் கடைசி நாட்களின் அடையாளம் என்னென்னது? கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் என்ன செய்வாங்க? இது கடைசி நாட்களின் அடையாளம். அப்போ பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பதற்கு அடையாளம் ஒருத்தர் தீர்க்கதரிசனம் சொல்வது அடையாளமா? கிடையாது. அற்புத அடையாளங்கள் செய்வது அடையாளமா? கிடையாது. இல்லை. நல்ல போதகம் என்பது அடையாளமா? இல்லை. அவருடைய நடக்கையினால் அவர்களை என்ன செய்வீங்க? அவருடைய கனிகளினால். ஆமாம், அந்த கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை எப்போ வரும்? தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படும் பொழுது தான் கனி கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் என்ன செய்ய முடியும்? மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நம்ம மேல இந்த நேசம் என்ற கொடி பறக்க வேண்டுமானால், நேசம் என்ற கொடி பறக்க வேண்டுமானால் நமக்குள்ள என்ன காணப்படணும்? அன்பா. அந்த அன்பு வரணும்னாலே என்ன இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், பரிசுத்த ஆவியானவர் வந்தால் சத்துருக்களையும் சிநேகிப்போம், சத்துருக்களையும் நமக்கு துரோகம் செய்தவர்களையும் நாம் என்ன செய்வோம்? நேசிப்போம். மற்றவர்களை மன்னிப்போம், மற்றவர்கள் மீது அன்பு கூறுவோம். தவறு செய்தவர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்குள்ளே என்ன செய்யும்? உருவாகும். அப்போ தேவனுடைய அன்பினால் நாம் நிரப்பப்பட்டு இருப்பதுதான் உண்மையான பரிசுத்த ஆவியை பெற்றதற்கு அடையாளம். அப்போ அந்த பேனரை உயர்த்தி பிடிக்கும் பொழுது என்ன தெரியணும்? என்ன தெரியணும்? தேவனுடைய அன்பு என்ற அந்த கொடி என்ன செய்யணும்? தெரியணும்.
தேவனுடைய அன்பு என்ற கொடி தெரிய வேண்டும். அதைத்தான் உயர்த்தி பிடிக்கணும். தேவன் அன்பாகவே இருக்கிறார் இல்லை, அப்படி தானே? காட் இஸ் லவ். அன்பு என்றால் தேவன். சரிதானா? அப்போ இன்றைக்கு நம்முடைய சந்ததி தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமானால், தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டுமானால், நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. நாம் நம்முடைய வேர் அடிமரம் காஞ்சி போயிருக்கலாம், அடிமரம் என்ன செய்யிருக்கலாம், காஞ்சி போயிருக்கலாம். ஆனால் அந்த வேர் தண்ணீருடைய அந்த ஈரத்தில் பட்டுச்சுன்னா, அந்த தண்ணீருடைய பரிசுத்தாவினுடைய அந்த தொடர்பில் இருந்ததுன்னா அதுக்கு என்ன உண்டு? நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை உண்டு? அது மறுபடியும் துளிர்த்து இளம் மரமாய் வளரும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. அப்போ இன்றைக்கு நம்முடைய சந்ததி மறுபடியும் துளிர்த்து ஒரு நல்ல செழித்த மரமாய் வளரும் வேண்டுமானால் நமக்கும் ஆண்டவருக்கும் என்ன இருக்கணும்? பரிசுத்தாவிக்கும் ஒரு நல்ல தொடர்பு என்ன செய்யணும்? காணப்படணும். அப்போ அந்த பரிசுத்தாவியானவர் விட்டு நம்ம கொஞ்சம் கூட என்ன செய்யக்கூடாது, விலகிறவே கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார் சங்கீதத்தில் சொல்லும்போது, சங்கீதக்காரன் மூலமாக ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? ஒரு சந்ததி உண்டு, அந்த சந்ததி கர்த்தரையே என்ன செய்யும்? சேவிக்கக்கூடிய ஒரு சந்ததி. அதான் சங்கீதத்தை வாசி கேட்போமா? 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக, தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கக்கூடிய சந்ததி. அதனால தான் யோசுவா தைரியமா சொன்னார். என்ன சொன்னாரு? நானும் என் வீட்டாரோம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நோவாவை பத்தி பேசினேன். நோவாவுடைய காலத்துல முழு சந்ததியும் எப்படி இருந்தது? துன்மார்க்கத்தில் அழிந்து போய் தேவன் அருவருப்பக்கூடிய ஒரு சந்ததியாய் இருந்தது. சந்ததியாய் அந்த சந்ததியின் மத்தியில் வாழ்ந்தவர் தான் நோவா. நோவாவுடைய பசங்க 3 பேர் இருந்தாங்க. இந்த 3 பேரும் என்ன செய்தாங்க? அந்த சந்ததியின் மத்தியில தான் வாழ்ந்து வந்தாங்க இல்லையா? ஆனா மற்றவர்களெல்லாம் பரிகாசம் பண்ணக்கூடிய ஒரு செயலை நோவா செய்தாலும் தேவனால் சொல்லப்பட்ட காரியம் என்று அவங்க நம்பினதுனால அப்பாவுக்கு என்ன செய்தாங்க? சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதனால தான் நோவாவுடைய பிள்ளைங்க மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்கு வந்த மருமக்கமார என்ன செய்தாங்க? சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதனால தான் 8 பேர் என்ன செய்தாங்க? இந்த பேழைக்குள்ள போனாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சந்ததி தேவனுடைய சமூகத்தில் சந்ததியாய் பிரவேசிக்கக்கூடிய ஒரு குடும்பமாய் காணப்படுமா, அல்லது நாம் மட்டும் தனியாக போய் பரலோகத்தில் நிற்போமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகிற நாம் இந்த குருத்தோலையின் அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது என்னது? இது ஒரு கொடி. என்ன கொடி? நேசம் என்ற கொடி. அல்லேலூயா. சத்தியத்தின் நிமித்தம் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட கொடி. இந்த கொடி என்ன கொடி? நேசம் என்ற கொடி. அல்லேலூயா. இந்த நேசம் என்ற கொடி நம்மிலும் நம்முடைய சந்ததியின் மத்தியிலும் பறக்க வேண்டுமானால் பரிசுத்தாவியினால் நாம் என்ன செய்யணும்? நிரப்பப்பட்டிருக்கணும். அந்த பரிசுத்தாவியானவரோட தொடர்பில் இருந்தாதான் காய்ந்து போன நிலைமையில் நம்முடைய சந்ததி காணப்பட்டாலும் மறுபடியும் துளிர்க்கும் என்ற நம்பிக்கை நிச்சயமாகவே நம்ம சந்ததிக்கு என்ன செய்யப்படும்? நேசம் என்ற கொடி மறக்கக்கூடாது. வரப்போகிற சந்ததியை தேவனுடைய அன்பினால் நிரப்ப வேண்டுமானால் முதலாவது நீ என்ன செய்யணும்? பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அவரோடு அனுதினமும் எதில் இருக்கணும்? தொடர்பில் இருந்தாதான் வரக்கூடிய இது அது காஞ்சி போன மரமாய் காணப்பட்டாலும் அதிலிருந்து வரக்கூடிய துளிர் என்ன செய்யும்? ஆமாம், தேவனுடைய நேசத்தினால் நிறைந்த ஒரு தொழிலாய் காணப்படும். ஆண்டவருடைய சமூகத்தில் நாம என்ன செய்வோம்? தைரியமாய் இந்த கொடியை பிடித்து குருத்தலை பிடிச்சு வரப்போகுது என் சந்ததி பின்னால் பரலோகத்துக்கு, அதுவும் என்ன செய்ய போகுது? அதுக்கு தான் அங்கே பிடிச்சாங்க ஐயா, சும்மாலாம் பிடிக்கலை, நம்பிக்கையோடு பிடிச்சாங்க. நம்பிக்கையோட பிடிச்சாங்க. அவங்க பரிசுத்தவான்கள், குடும்பத்தை பரிசுத்தமாய் காக்க அழைக்கப்பட்டவர்கள், தங்களை அர்ப்பணித்தவர்கள். இன்றைக்கி நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எங்களுடைய சந்ததி உமக்கென்று வளர்ப்போம். நாம் கர்த்தருடைய சந்ததி. நம்ம பிள்ளைங்க வாயில் என்ன வரணும்?
ஆமேன். அல்லேலூயா. இயேசு கண்ணீர் விட்டார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுமா நம்ம பிள்ளைங்க? பிபிஎஸ் வரப்போகுது. உங்கள் பேபிஸ் எல்லாம் கொண்டு வந்து என்ன செய்ய போகிறீங்க? இந்த தடவை வசனம் சொல்ல போகிறீங்க. வசனம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இல்லை கெட்ட வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்களா மைக்கில்? நீ எப்படி வளர்க்கியோ அப்படி தான் உன் பிள்ளை என்ன செய்யும் இருக்கும். நீ என்ன பேசுகிறியோ அதைத்தான் என்ன செய்யும் உன் பிள்ளை பேசும். நீ எப்படி நடக்கிறியோ அப்படி தான் அதைத்தான் உன் பிள்ளை பிரதிபலிக்கும். ஆகவே தேவனுடைய அன்பை நீ பிரதிபலித்தாயானால் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய சந்ததியும் என்ன செய்யும்? தேவனுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சந்ததியாக என்ன செய்யப்படும்? காணப்படும். ஆகவே இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் எல்லாம் முழங்கால் படிட்டு கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த குருத்தோலை ஞாயிறில் எங்கள் கரத்தில் ஒரு கொடியை பிடிச்சிருக்கிறோம். குருத்தோலை என்ற கொடி, அது நேசத்தின் அடையாளம். அது நேசத்தின் அடையாளம். சூலமித்தியால் உன்னத பாட்டில் சொல்லும்போது சொன்னான், என் மேலே ஒரு கொடி படர்ந்தது. இந்த கொடிக்கு பெயர் என்ன தெரியுமா? அந்த பேனருக்கு பெயர் என்ன தெரியுமா? அது அன்பு, நேசம் என்ற ஒரு கொடி. ரோமர் 5:5 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் சொல்றாரு, நம்முடைய இருதயத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுனால தேவ அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்து சொல்லும், ஆண்டவரே உடைய அன்பினால் என்னை நிரப்புங்கப்பா, உடைய அன்பினால் எனக்கு நிரப்புங்க. அந்த அன்பு எனக்குள்ள வந்தா பகை இருக்காது, விரோதங்கள் இருக்காது, கசப்பு இருக்காது, மேட்டிமை இருக்காது. என்னை தாழ்த்த கற்றுக்கொள்ளுவேன். உமக்குள் காணப்பட்ட அதே அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த குருத்தோலை ஞாயிறில் என்னையும் அர்ப்பணிக்கிறேன். நாங்கள் பரலோகத்திலையும் வந்து எங்கள் சந்ததி உம்மை சேவிக்கும் என்ற அந்த மகிழ்ச்சியோடு அந்த குருத்தோலை ஏந்தி பிடித்து, அந்த பேனரை பிடிச்சி, அந்த கொடியை பிடிச்சி நாங்கள் சொல்லணும் ஆண்டவரே, உங்களை நாங்கள் மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட கிருபையுள்ள வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. அப்பா பார்த்து கேட்போமா? தேவனாய் கர்த்தர் நம்மை நேசிப்பதனால இந்த பரிசுத்த ஆவியை நமக்கு ஊற்றி இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து நம்மை தேற்றும்படியாக. கவலைப்படாத, கலங்காத. நீ விழுந்து போகிறதில்ல, நீ சரிந்து போகிறதில்ல, நீ நஷ்டப்பட்டு போகிறதில்ல, நீ மடிந்து போகிறதில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை தேற்றக்கூடிய தேற்றரவாளனாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்குள் வரும் பொழுது தேவ அன்பினால் நிரப்பப்படுவோம். தேவ அன்பினால் நிரப்பப்படுவோம். சத்துருவை நேசிப்போம், மற்றவர்களை மன்னிப்போம், மற்றவர்களுக்கு விரோதமாய் பேச மாட்டோம், மற்றவர்கள் மேல கசப்பு வைக்க மாட்டோம், மற்றவர்களை குறித்து புறங்கூற மாட்டோம், மற்றவர்களை பகைக்க மாட்டோம். ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய அன்பினால என்ன நிரப்புங்கப்பா, அன்பினால நிரப்புங்க. இந்த குருத்தோலை ஞாயிறில் நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என் மேல் பறந்த கொடி நேசமாய் காணப்படணும். உடைய சத்தியத்தின் நிமித்தம் எங்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். சங்கீதக்காரன் தாவீதை சொல்லுவது போல, ஆண்டவரே அந்த கொடி எங்க மேல படரக்கூடிய பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த நேசம் என்ற கொடியாய் காணப்படணும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். அந்த அன்பினால் நிரப்பப்படுவோம். ஏதோ வெளிப்படையான ஒரு அடையாளங்களை காட்டி நாம் மற்றவர்கள் ஏமாற்றுவதற்காக அழைக்கப்படலை. பரிசுத்த ஆவியானவர் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டது உடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக, மனதுருக்கத்தை வெளிப்படுத்தும்படியாக, மற்றவர்களை மன்னிக்கும் சுபாவத்தினால் நிரப்பப்படும்படியாக. ஆண்டவரே இந்த குருத்தோலை ஞாயிறில் எங்களுடைய சந்ததிக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுடைய சந்ததி, அந்த இளம் தலைமுறையினர், இளம் கிளையை போல புறப்பட்டு வரக்கூடிய அந்த சந்ததி, ஆண்டவரே நாங்க பரிசுத்த ஆவியின் அடிவேரில் நிறைந்திருக்கிறதுனால அவை துரித்து வரும் பொழுது உம்முடைய சந்ததியாய் காணப்படும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? அன்பு தகப்பனே, இந்த நாளிலே இந்த குருத்தோலையின் மகத்துவத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். இது ஏதோ சாதாரணமான ஒரு குருத்தோலையை நாங்கள் உயர்த்தி பிடிக்கல. இது உம்முடைய அன்பு என்ற கொடி ஆண்டவரே. உம்முடைய அன்பு என்ற பேனரை நாங்கள் பிடிச்சிருக்கிறோம். உலக பிரகாரமான ஒரு பேனரை, ஒரு கொடியை நாங்கள் பிடிக்கல. தேவ ஆவியினால தேவனுடைய அன்பை நாங்கள் உயர்த்தி பிடித்து இருக்கிறோம். அகில உலகமும் காணும்படியாக தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற இந்த வார்த்தையை பிரதிபலிக்கும்படியான ஒரு கொடியை எங்க கரத்துல கொடுத்திருக்கிறீங்க. அதுதான் இந்த குருத்தோலை. அதை நாங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், அவரோடு எப்பொழுதும் தொடர்புள்ளவர்களாய், உமக்கென்று அன்பாய் வாழக்கூடிய
ஒரு அன்புள்ள வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவர்களுடைய வாழ்க்கை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. எங்களை ஆண்டு நடத்துவீராக. எங்களுடைய சந்ததிகளை உமக்கென்று நீங்க ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பும் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்த்தியும் இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.